எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஏலினும் அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அது என்னன்னா, நேற்று நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல, அண்ணா ஆக்சுவலி இந்த டிராயிங் நானும் ரூனிங்கும் சின்ன வயசில் ஒன்றா வரைஞ்சது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனேயே ஏலினுக்கு முகம் மாறிடுது. இருந்தாலும் அவன் கண்டுக்கல. உடனே ஹீரோ, ஆக்சுவலி அண்ணன் விஷயம் என்னன்னா, ரூனிங் இவ்வளோ நாளாக அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு நீ தான் நினச்சிட்டு இருந்தா. உண்மையாக அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு நான் தான். அதனால அப்படின்னு இழுக்கிறான். இப்போ என்ன சொல்ல வர, இதெல்லாம் பாஸ்ட் தானே அப்படின்னு ஈலின் கேட்க, இல்லைண்ண அப்படி பார்த்தா அவள் லவ் பண்ணது அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டை தான், ஒன்றை கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி விடு, இதுக்கும் முன்னாடி அவள் என்னை லவ் பண்ணலன்றதுக்காக இதுக்கு மேலே அவள் என்னை லவ் பண்ணவே மாட்டான்னு அர்த்தம் கிடையாதுல்ல அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான். ஸோ அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்து தான் இப்போ இவங்க 2 பேரும் முறைச்சிட்டு இருக்காங்க. தென் அங்கே ஸ்டார்ட் ஆகுது கேமும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ கேம் விளையாடுறதே நிறுத்திடுறாரு. ஏன்னா அந்த பிளேஸில் ஹீரோயின் வருவாங்க. அவளை பார்த்த உடனே இவன் நிறுத்திடுறான். பட் இந்த கேப்பில் ஏலின் அந்த கோல் போட்டு அந்த கேமில் ஜெயிச்சிடுறான். பட் இங்கே இந்த மாதிரி ஹீரோயினுக்காக ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா, இது அந்த இடத்துல இருக்க ஷென் கவனிச்சிடுறா. உடனே அவ, ஓஹோ பிரின்சஸ்க்காக இவங்க 2 பேரும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்களா, ஆனால் இந்த போட்டியில் கலந்துக்க கூட எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சோகமாக அதே பிளேஸில் உட்காந்துருக்கா. அதோட அவகிட்ட காசு இல்லை இல்லையா, ஸோ அதனால் சாப்பிடாம இருந்து ரொம்பவே பசிக்குது அவளுக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே நிறைய பேருக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சுருப்பாங்க. சில பேர் சாப்பிடாம போயிட்டாங்க. ஸோ அந்த வேஸ்ட்டான ஃபுட் எல்லாத்தையும் கொட்டணும்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டுருக்கான் ஒரு பையன். இதை பார்த்த உடனே இவ, அட இது ஃபுட்டு தானே, குடு குடு, நான் இதை கீழே கொட்டுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த பையன் உடனே, ஓ உன்னோட ஃப்ரெண்டா நான், அதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரியா அப்படின்னு நக்கலாக கேட்குறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அது என்னன்னா, ஆக்சுவலி அந்த பையன் வேறு யாருமே கிடையாது. நேற்று இவளுக்கு தும்மல் வந்துட்டே இருக்கும் போது இவளுக்கு ஒரு பையன் மாஸ்க்கு கொடுத்தான் இல்லையா, அந்த பையன்தான் அது. பட் அந்த மாஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறம் இவ போய் நல்லா திட்டியிருப்பா. உடனே அவன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ண தானே வந்தேன், எதுக்கு என்ன திட்டுற அப்படின்னு கேட்குறான். ஓ ஹெல்ப் பண்ண வந்தியா, நான் தும்மும் போது மட்டும் எனக்கு நீ மாஸ்க்கு கொடுப்ப, ஏன்னா என்கிட்ட இருந்து இந்த இன்ஃபெக்ஷன் வேறு யாருக்கும் போகக்கூடாது. அதுவே அந்த ரூனிங் தும்மும் போது மட்டும் அவளுக்கு மெடிசன் கொடுப்பல, இதான் நீ அன்பு பரப்புற விதமா அப்படின்னு கேட்குறா. உடனே அவன், இங்கே பாரு நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் கைண்டாக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது, உன்னோட கைண்ட்னஸே எனக்கு வேணாம் அப்படின்னு இவன் மாஸ்க்கை தூக்கி போட்டுட்டு போயிருப்பா. ஸோ இப்போ அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி, அப்போ மாஸ்க்கு கொடுக்கும் போது மட்டும் வேணான்னு சொல்லிட்டு போனேன், இப்போ எதுக்கு இதை கேட்குற, ஓ இந்த ஃபுட்டெல்லாம் நீ சாப்பிட போறியா, இந்தா இதெல்லாம் நான் குப்பையில் தான் போட போகிறேன், நீ சாப்பிட்ற, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக போகும்போது, டே நில்லுடா அப்படின்னு ஹீரோ வெளியே வரான். உடனே இவனும், என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த சாப்பாடெல்லாம் எதுக்கு நீ கையில் வச்சிட்ருக்க, இல்லை இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, அதான் குப்பை தொட்டியில் போடலான்னு போனேன், அப்போ இந்த பொண்ணு வந்தா அப்படின்னு சொல்கிறான். ஓ குப்பை தொட்டியில் போட போனியா, அப்போ போட வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சீனை கட் பண்ணால் அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த பையன் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும், குப்பையில் போடுறதும் நீ சாப்பிட்றதும் ஒன்று தானே, ஏன்னா நீயே சரியான குப்பையாக இருக்கியே அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டிட்டு அந்த பையனை துரத்தி விட்டுடுறான். அவனை துரத்தி விட்டுட்டு இவளை பார்த்தா இவ ஒரு மாதிரி பசி மயக்கத்தில் உட்காந்துருக்கா. இவனும், சரிவா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவ, என்ன நீ என்னை பார்த்து சிம்பத்தியில் கூப்பிடுறியா, அதெல்லாம் உன் சிம்பத்தி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் சிம்பத்திலாம் இல்லை, வா கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை உங்களோட சிம்பத்தியில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், புவராக இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்ச நாள் பட்டினி கிடைக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழறா. அப்போ இவன், அட நீ என்ன அழுதுட்டு இருக்க, நான் சாப்பிட தானே கூப்பிட்டேன், இதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டுட்டு போயிடுறான். அண்ட் அங்கே போய் இவ சாப்பிட்றதுக்காக நிறையவே வாங்கி கொடுக்குறான். அதையுமே இவ சாப்பிட்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஈலின் கிட்ட பேசணுன்றதுக்காக வந்திருக்காங்க. எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே முடியை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா. அப்போ ஈலின் உடனே, உனக்கு அந்த முடி இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தா சொல்லு, ஏமியாவை விட்டு வெட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அது என்னன்னா அப்படின்னு வரும்போது, எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு நினச்சி தானே நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்ட, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு எப்படி சீனியர் இந்த விஷயம் தெரிஞ்சுது, ஈமியா சொல்லிட்டானா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அவன் நேற்று நைட்டே இதை என்கிட்ட சொல்லிட்டான், பட் அவன்கிட்ட கோவப்படாத அப்படின்னு சொல்கிறான். இவளும், அது சாரி சீனியர், ஆக்சுவலி நான் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கிட்டேன், சாரி சீனியர் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறா. அப்போ அவன், ஆக்சுவலி ரோனிங் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும், அன்றைக்கி ஆடிட்டோரியமில் எல்லாரும் முன்னாடியும் நீ என்னை ப்ரப்போஸ் பண்ண,
இப்போ அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கே நான் ஆன்சர் சொல்லணும்னு நினச்ச முடியல. என்னால் உன் ப்ரொப்போசலை ஏற்றுக்க முடியாது. சாரி அப்படின்னு சொல்கிறான். இல்லை சீனியர், அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல சீனியர். எப்படி பார்த்தாலும் உங்கள் அளவுக்கு நான் சூட் ஆக மாட்டேன். உங்களுக்கும் கண்டிப்பாக என்னை பிடிக்காதுல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, என்னது எனக்கு ஒன்றும் பிடிக்காதா? யார் சொன்னா? இங்கே பாரு ரோனிங், நீ வேற யாரோ நினச்சிட்டு என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்ட. அதனால தான் உன்னை ஏற்றுக்க முடியாதுன்னு உன்கிட்ட சொன்னனே தவிர உன்னை பிடிக்காதுன்னெலாம் கிடையாது. எனக்கு உன்னை உண்மையாகவே பிடிக்கும். ஆனால் இதுக்கு மேலே நீ உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டாக நினச்சி என்னை பார்க்க வேணாம். உண்மையாகவே நீ என்னைய நேசிச்ச அப்படின்னா நான் அதை ஏற்றுக்கிறேன். இதுக்கு மேலே நீ என்னை நேசிப்பியா அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஷென்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஷென் கேட்குறா, ஆமாம் எதுக்கு நீ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற அப்படின்னு. இதில் என்ன இருக்கு? உன்கிட்ட பணம் இல்லை, நீ சாப்பிடல. என்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்கி கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓ அப்படின்னா பணம் இல்லாத எல்லாருக்குமே நீ இந்த மாதிரி தர்மம் பண்ணுவ அப்படி தானே? அப்படின்னா தெருவில் இருக்க பிச்சைக்காரனுக்கு போய் போட வேண்டியதானே, எனக்கு எதுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறா. ஐயோ உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன நீ ட்ராமாவில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கியா? எதுக்கு ஆரம்பிச்சதுலேருந்தே சிம்பத்தி சிம்பத்தின்னு பேசிகிட்டு இருக்க? ஒரு வேளை உன் மேலே சிம்பத்தி வந்து நான் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா என்ன? இதில் என்ன இருக்குது? நீ கூட தான் அன்னைக்கு எனக்கு அடிபட்டிருந்தப்போ சிம்பத்தியில் வந்து என்கிட்ட பேசினேன். அதுக்கு ஏதாவது நான் சொன்னனா அப்படின்னு கேட்குறான். ஏ அது வேற இது வேற அப்படின்னு சொல்கிறா. ரெண்டுமே ஒன்று தான். அக்கறை காட்டுறத எதுக்கு தடுக்கிற? அது மட்டும் இல்லாமல் உனக்கும் ரோனிக்கும் கூட ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு போல. நீ அவளோட சீப்பை வேற உடச்சிட்டியாமே அப்படின்னு கேட்குறான். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் அதை உடைக்கணும்னே நினைக்கல. ஆமாம் இந்த விஷயத்த ரோனிங் உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு ஷென் கேட்குறா. இல்லை இல்லை ரோனிங்லாம் சொல்லலை. அன்னைக்கு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நான் அவ கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேனா, ஸோ நீங்கள் பேசினது எல்லாத்தையுமே நான் காதில் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவ அன்னைக்கு நான் வேணும்னே அந்த சீப்பை உடைக்கல, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு அதை யூஸ் பண்ணலான்னு எடுத்தேன், அது தெரியாமல் உடஞ்சிருச்சு. மற்றபடி எதுவும் நான் பிளான் பண்ணி பண்ணலை தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ, சரி நீ பிளான் பண்ணி பண்ணலை, நானும் உன்கிட்ட பிளான் பண்ணி இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கல, ஓகேவா? இந்தா இன்னையிலேருந்து நீ என்னோட கார்டை யூஸ் பண்ணு, என் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது தான் ஆப்போசிட்லேயே நம்ம ஹீரோயினும் ஏலினும் வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்போது இவ பின்னாடியே போய், இல்லை இல்லை எனக்கு இந்த கார்டெல்லாம் வேணாம் அப்படின்னு ஷென் சொல்கிறா. இல்லை பரவாயில்ல இந்த கார்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ பேசுகிறானா. தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயின் பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஏலினும் கவனிக்கிறான். ஆக்சுவலி இவங்களுக்குள்ள ஏற்கனவே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஏலின் கேட்டிருப்பான்ல, இனிமே நீ என்ன நேசிப்பியா அப்படின்னு. இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரிஞ்சிருக்காது. உடனே அவன், ஓகே ஓகே உன்னை நான் இப்போவே பதில் சொல்லலை, நீ கொஞ்சம் டைம் எடுத்து யோசி, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ இந்த விஷயத்த நினச்சிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. தென் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹாஸ்டலுக்கு வந்துடுறான். வந்து நம்ம ஹீரோயின் கூட நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாக படுத்திருக்கும் போது பக்கத்திலே செங்மு வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ ஓவராக யோசிச்சுட்டு, ஆமாம் அவள் எதுக்கு என்ன ரொம்ப திட்டிட்டு போனா, இந்த டிராயிங் மேலே எதுக்கு அவள் தண்ணியை ஊத்துனா அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக பெட்ல இருந்து எழுந்தும் போது தெரியாமல் அப்படியே செங்மு மேலே வந்து விழ, இந்த நேரம்னு பார்த்து வெளியே இருக்க ஒருத்தவன் கதவை திறக்க, இந்த நிலமையை பார்த்த உடனே அவன் என்னென்னமோ யோசிச்சுட்டு, ஓகே ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். உடனே இவங்க 2 பேரும் கத்திட்டே எந்திரிச்சிட்றாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு வரான். வந்து பார்த்தா கிளாஸே இவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. செங்மு ஒரு மாதிரி பேச வச்சிட்டு இருக்கான். இதுலையே தெரிஞ்சுக்கலாம் நேற்று நைட்டு நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு. தென் நம்ம ஹீரோ கிளம்பி லைப்ரரிக்கு போகிறான். அப்படி போகும்போது அந்த சீனியர் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் பேசிகிட்டு இருக்கா. காய்ஸ் கேள்விப்பட்டீங்களா, நேற்று நைட்டு செங்முவும் அந்த ஈமியாவும் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்களாமே அப்படின்னு காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு போகும்போது, ஐயோ சீனியர் உங்கள் கணத்தில் ஏதோ சுருக்கம் வந்திருக்கு அப்படின்னு ஹீரோயின் ஓடி வரா. என்னென்னு ஹீரோவும் கவனிக்கிறான். இப்போ ஹீரோயின், சீனியர் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறா. அவங்க உடனே, இல்லை இல்லை இது ஏதோ ஸ்ட்ரெஸ்னால வந்து ரிங்கிள்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சீனியர் உங்களுக்கு விஷயமே புரியல, இப்படி தான் கொஞ்சம் வயசாக ஆரம்பித்தாலே சுருக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறா. யாரை பார்த்து வயசாயிடுச்சுன்னு சொல்கிற, உனக்கு தான் வயசாயிடுச்சு அப்படின்னு அவள் சொல்ல, எனக்கு வயசாயிடுச்சா, நானா இப்போ கிளவி மாதிரி உட்காந்து ஊரில் நடக்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அந்த இடத்தையே களைச்சி விட்டுடுறா. இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வருது. ஹீரோ சிரிச்சுட்டே இருக்கும் போது டக்குன்னு ஹீரோயின் பார்த்துட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. அதோட நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு நான் போகணும் அப்படின்னு அங்கேயே நிற்கிறா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து, யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க போல இருக்கே அப்படின்னு கேட்குறான்.
இல்ல அதெல்லாம் ஹெல்ப்லாம் எதுவும் கிடையாது. நான் புக் எடுக்கணும்னு தான் வந்தேன். தோ அந்த புக் எடுக்கணும்னு வந்தேன் அப்படின்னு மேலே கை காமிக்கிறா. உடனே ஹீரோ, அந்த புக்கை நீ எடுக்க போறியா? அட சின்ன பாப்பா, உனக்கு எப்படி அது எட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ எடுக்க ட்ரை பண்ணுறான். அவனுக்குமே எட்டலை. உடனே ஹீரோயின், யாரோ சொன்னாங்க சின்ன பாப்பான்னு, இப்போ யாருக்கு எட்டலையா அப்படின்னு கேட்கும் போது, கொஞ்சம் சும்மா இருக்கியா, என்கிட்ட இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அவன் ஹீரோயினை அப்படியே மேலே தூக்கிடுறான். ஹீரோயின் அதை எடுக்கணும் ட்ரை பண்ணுறாங்க எட்டவே இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வித்த காட்டுறீங்களா, ஏணி போட்டு மேலே ஏற வேண்டியது தானே அப்படின்னு ஷென் அந்த பிளேஸ்க்கு வரா. உடனே 2 பேரும் கீழே இறங்கிடுறாங்க. அப்போ ஷென், ஈமியா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட ஹீரோ அங்கேருந்து போகிறான். ஹீரோயின் உடனே நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறா. அது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இன்னொரு பக்கம் ஏலின் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிளேஸ்க்கு அந்த சீனியர் ஃபெங் இருக்கால, அவ போகிறா. அவள் போய், ஐயோ ஏலின் உனக்கு எவ்வளோ வேர்க்குது, அதான் உனக்காக ஃபேன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி அதை வச்சுட்டு போ. இல்லை ஏலின், உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும்னு வந்தேன். அது என்னன்னா, நம்ம காலேஜில் இருக்க எல்லாருமே உன்னோட தம்பியை பற்றி ஏதோ பேசிக்கிறாங்க. அதை யாராவது நான் தான் பரப்பி விட்டேன்னு உங்ககிட்ட சொன்னால் அதை நம்பாத, அது ஒரு ரூமர் தான் சரியா அப்படின்னு சொல்கிறா. அதான் நீயே சொல்லிட்டியே அது ஒரு ரூமர்னு, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு, எனக்கு என் தம்பியை பற்றி எல்லாமே தெரியும். அதனால மற்றவங்க சொல்கிறத நினச்சி நான் எதுவும் கேர் பண்ண மாட்டேன். அதோட உன்னோட இந்த ஃபேனையும் எடுத்துகிட்டு போ, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃபெங்கு முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறா. ஏன்னா இவனுக்கு இந்த ஃபெங்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்படி நடந்துக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே ஹுவாஹா கிட்ட சொல்கிறாங்க. ஹுவாஹுவாவும், அப்படின்னா அவன் அந்த ஷென் கூட சேர்ந்து எங்கே போயிருப்பான், ஏண்டி உனக்கு கியூரியஸாக இல்லையாடி அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் உடனே, இல்லையே எனக்கு கியூரியஸாக இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னா தோணுது. ஒரு ஐடியா, நம்ம சென்னை போய் பார்க்க சொல்லுவோமா அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. சென்னுமே அந்த பிளேஸ்குள்ளே போய் பார்த்துட்டு வரான். ஹுவாஹுவா செங்மு கிட்ட கேட்குறா, உள்ள ஈமியா என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு. இவன் உடனே, இந்த விஷயத்த அவன் உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னான், இருந்தாலுமே நான் சொல்கிறேன். உள்ள ஈமியா ஏதோ நிறைய பழமையான பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கான், ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹுவாஹுவா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஈமியா உள்ள ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கானா, அதுவும் அந்த விஷயத்த அவன் உன்கிட்ட சொல்ல வேணான்னு வேற சொன்னானா. நீ என்னோட ஃப்ரெண்டு, ஸோ உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நீ என்கிட்ட சொல்லிடுவ. ஸோ ஏன் சம்மந்தப்பட்ட விஷயம் எதையோ தான் அவன் வரைஞ்சிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் இவளுக்கு முன்னாடியே ஈலின் நின்றுட்டுருக்கான். இவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. தென் ஈலின் போய் அவனோட ரீஸ்டோர் ஒர்க்கை பண்ணுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சாப்பிடணும்னு வராங்க. நிறைய சாப்பிட்றாங்க. உடனே அவங்க அம்மா, ஏண்டி உனக்கு ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு போடுறாங்களா இல்லையா, வீட்டுக்கு வந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, ஹாஸ்டல் சாப்பாடெல்லாம் உன் சாப்பாடோட கம்பேர் பண்ணாதம்மா. சரி, ஈலின் வந்து அந்த ரீஸ்டோர் ஒர்க்கெல்லாம் கற்றுக்க தானே வந்தான், எனக்கும் அந்த பெயிண்டிங் ரீஸ்டோரேஷன் ஒர்க்கை சொல்லி கொடுக்குறியாமா அப்படின்னு கேட்க, உன்னை நான் சின்ன வயசுலேருந்து இதை கற்றுக்கோன்னு சொன்னேன், அப்போல்லாம் வந்து கேட்காம இப்போ அவனுக்காக வந்து கேட்குறியா, முடியாது போடி அப்படின்னு சொல்ல, அம்மா நான் ஒன்றும் அவனுக்காக கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறா. அவங்க கண்டுக்கவே இல்லை. உடனே ஹீரோயின், சரி போங்க, நீங்கள் போனால் என்ன, நான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறானா, நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வரா. ஆல்ரெடி அந்த ரூமில் ஏலின் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே உங்களை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் சீனியர், நான் நோட்ஸை எடுத்துகிட்டு போயிடுறேன், ஆனால் இந்த விஷயத்த அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அவள் பாட்டுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். இதை தூரத்துலேருந்து ஏலினுமே பார்க்குறான். பார்த்துட்டு டக்குன்னு அவன் ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே ஹீரோயினை வரைய ஆரம்பிச்சிடுறான். ரொம்பவே அழகாக வரைகிறான். அட் த சேம் டைம் அதே வீட்டுக்கு ஷென்னுமே வந்திருக்கா. இப்போ அவங்க அம்மா கிட்ட செலவுக்கு பணம் கேட்குறா. ஆனால் அவங்க அம்மா பணம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க, ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்குறாங்க. உடனே அம்மா இதை வச்சு என்னால் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் போது, கோச்சிக்காதம்மா, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, வேணும்னா நான் அவங்க என்னோட ஓனர்கிட்ட இருந்து வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் வேணாம், அதுக்கு நான் பட்னியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு கோவமாக அங்கேருந்து கிளம்புறா. இன்னொரு பக்கம் ஏலின் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை அழகாக வரைஞ்சி அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அது நல்லா இருக்கு, இருந்தாலும் ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா. அவன் சொல்கிறான், இல்லை சும்மா வரைஞ்சேன், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா சீனியர், இருந்தாலும் இது ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் ரொம்ப டேலண்ட் தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் சிரிச்சுட்டு ஹீரோயின் தலை மேலே கை வைக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வராங்க. அப்படி வரும்போது ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ கையில் ஏதோ ரேஷஸாக இருக்குது, சொரிஞ்சிட்டே இருக்கான். ஒரு வேளை இவன் நிறைய பெயிண்டை வச்சு ட்ராயிங் பண்ணுறதுனால கையில் ஏதாவது ஒத்துக்காமல் போயிருக்குமோ அப்படின்னு அதுக்காக மெடிசன் வாங்கி ஹுவாஹுவா கிட்ட கொடுத்து சென் கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. சென்னுமே, எனக்கு எதுக்கு இதை கொடுக்குற, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான்.
இல்ல இல்ல, உனக்கு தேவையில்லாம போகலாம். ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, குறிப்பா உன்னோட ரூம்மேட்ஸ்க்கு தேவைப்படலாம் இல்லையா? அப்படின்னு குடுக்குறா. உடனே சின்னு, ஏய் ஹுவா ஹுவா நீ இவ்ளோ கைண்டான பொண்ணா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நம்மள சுத்தி இருக்கவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். சுத்தி நடக்கிறதையும் கவனிக்கணும். அப்பதான் சில விஷயம் நாமளும் கத்துக்க முடியும். உனக்கு புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவனும் இவ எதுக்கு இத இப்ப சொல்றா? அப்படின்னு யோசிச்சுட்டே கிளம்பி ரூமுக்கு வரான். அப்ப நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்றாரு? நம்ம ஹீரோயின் தண்ணி ஊத்துனாங்க இல்லையா பெயிண்டிங்கு, அதை ரீஸ்டோர் பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சென் உள்ள வர சவுண்டு கேட்ட உடனே அதை நிறைய பேப்பருக்கு கீழே ஒளிச்சு வச்சுட்டு குளிக்கிறதுக்கு உள்ள போயிடுறான். அப்போ சென்னுமே வந்து அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, டே மச்சான் நீ நிறைய பழமையான டிராயிங்லாம் பண்றல, நானும் இதுல எதையாவது ஒன்று எடுத்து டிராயிங் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ உள்ள குளிச்சிட்டு இருப்பானா, ஸோ ஹீரோவும் ஓகே ஓகே ஏதாவது டிராயிங் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சென்னுமே ரேண்டமாக ஏதோ ஒரு பேப்பரை எடுத்து அதில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அப்படி ஒரு ஷாக்கு. ஏன்னா ஹீரோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ரீஸ்டோர் பண்ணதில் இவன் கிறுக்கி வச்சிருக்கான். உடனே ஹீரோவுக்கு கோவம் வந்து, டே நீ என்னடா செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது கரெக்டா மறுபடியும் ஒருத்தன் கதவை திறக்கிறான். மறுபடியுமா அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து போக இவங்க 2 பேருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஏலின் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நம்ம காலேஜில் இப்போ ஒரு மியூசிக் ட்ராமா நடத்த போகிறோம், அதுக்கு மெயின் லீடாக ஒருத்தவங்க இருக்கணும். ஸோ ஹீரோவாக யாரை போடலாம், ஹீரோயினாக யாரை போடலாம் அப்படின்னு பேசும்போது அங்கே இருக்க எல்லாருமே ரூனிங்கை போட்டால் தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏலினுமே ரூனிங்கை தான் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ரூனிங்கை செலக்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஹீரோவுக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போது வேணும்னே இந்த ஃபெங் இருக்கால, அவன் உடனே ஈமியாவை போடலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. ஈலினுக்கு இது பிடிக்கல, இருந்தாலுமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதோட இந்த ஃபெங் நேராக நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்து நடந்த விஷயத்த சொல்கிறா. உடனே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் செம்ம ஷாக் ஆகிடுது. எனது நானும் இவளும் ஹீரோயினா, அதெல்லாம் முடியாது, நாங்கள் வரல அப்படின்னு சொல்கிறான். பட் அந்த சீனியர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, இந்த ட்ராமாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியே தீரணும். முக்கியமாக நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே கலந்துக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்குது. யாரும் வரமாட்டேன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா இதுக்குமே உங்களுக்கு இன்டர்னல் மார்க் உண்டு. முக்கியமாக ஹீரோயின் பண்ணுறவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இதை ஷென் காதில் வாங்குறாளா. உடனே எனது ஸ்காலர்ஷிப்பா, ஆனால் எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வேணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறா. தென் அவள் கிளம்பி ரூமுக்கு வரா. அப்போ நம்ம ஹீரோயின் பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போது ஷென்னுக்கு ரொம்ப கோவமாக வருது. இவளுக்கெல்லாம் எதுக்கு ஸ்காலர்ஷிப்பு, எனக்கு தான் ஸ்காலர்ஷிப் தேவை. நம்ம இவகிட்ட கேட்டாலும் ஹீரோயின் ரோலை கொடுக்க மாட்டா, பேசாமல் நம்ம அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோவை பார்க்கறதுக்கு தான் வரா. அப்போ ஹீரோ கேன்டீனில் இருக்கான். அப்போ இவ வேணும்னு என்ன செய்கிறான்னா, தட்டில் வெறும் சாதத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோ முன்னாடி உட்காந்து பாவமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. உடனே அவன், உன்கிட்ட தான் நான் கார்டு கொடுத்தேன்ல, அப்புறம் ஏன் நீ வெறும் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஓ கார்டா, இந்தா எனக்கு வேணாம், மற்றவங்க பொருளை யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு கொடுக்குறா. உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, இல்லை எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அந்த ரூனிங்கை பார்க்கும்போது. ஆக்சுவலி அவளுக்கு ஸ்காலர்ஷிப்பே தேவையில்லை. அப்படி இருக்கும் போது அவள் எதுக்கு அந்த ட்ராமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், விட்டால் நானாவது பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்காலர்ஷிப்பை வாங்கிப்பேன்ல அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, அப்படின்னா உனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் வேற வழி இல்லை, ஆனால் நீயும் ரூனிங்கும் க்ளோஸ் தானே, அதோட உன்னை பொறுத்த வரைக்கும் ரூனிங் ரொம்பவே கைண்டான பொண்ணு. ஸோ அவகிட்ட பேசி எனக்காக வாங்கி கொடுக்குறியா, ஆனால் அவள் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லும் போது, இங்கே பாரு ரூனிங் ரொம்ப கைண்டான பொண்ணுன்றது உண்மைதான், பட் அதுக்காக இந்த ரோல் அவள் உன்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சரியா, ஏன்னா இது அவளுக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எனக்கு தான் ஸ்காலர்ஷிப் இல்லை அப்படின்னு சோகமாகறா. உடனே ஹீரோ, சரி என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். தென் சீனை கட் பண்ணால் இந்த மியூசிக் ட்ராமாவுக்கு ஒரு சின்ன ரிஹர்சல் மாதிரி வச்சுருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் கூப்பிட்டு நல்லா பாட்டு பாடுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு பிரின்சிபல் வந்திருக்காரு. அப்போ அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோயின் இருக்கும் போது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, ஹீரோவையே காணும். அந்த சீனியருமே வந்து, ஆமாம் இந்த இமெயில் எங்கே போனா அப்படின்னு கேட்கும் போது, தோ இங்கே இருக்கேன் அப்படின்னு கத்துறான். பார்த்தா ஸ்டேஜில் ஸ்பாட்லைட் அடிக்குது. அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு பையன். ஆனால் அந்த பையன் திரும்புகிறான், அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவும் கிடையாது, அது ஷென்னு. நம்ம ஹீரோயின் உடனே, இது என்னது ஹீரோ கெட்டப்பில் எதுக்கு இந்த பொண்ணு நின்றுட்டுருக்கா அப்படின்னு கேட்கும் போது, ஏன்னா இந்த பொண்ணு தான் எனக்கு பதிலாக இந்த ட்ராமாவில் ஹீரோவாக நடிக்க போகிறா அப்படின்னு மேலேருந்து ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது கோவமாக வருது.
ஏன்னா நம்ம ஹீரோ தான் அவருக்கு பதிலாக இந்த ட்ராமாவில் இந்த ஷென் நடிக்கணும்னு சொல்லி அந்த பிரின்சிபல் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஷென்னுமே நல்லா பாடுறதுனால அவளை செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் இதனால ஹீரோயினுக்கு கோவம் தான் வருது. தென் நம்ம ஹீரோயினை போய் ஸ்டேஜில் பாட சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அழகாக அந்த கதையோட ஹீரோயின் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. சூப்பராக இருக்காங்க. ஆனால் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, எல்லாரும் வாயை பொளந்துடுறாங்க. அவ்வளோ அழகாக பாடுறாங்களான்னு கேட்காதீங்க, கேட்கவே முடியாத அளவுக்கு மோசமாக பாடுறாங்க ஹீரோயின். ஹீரோயின் பாடி முடித்த உடனே அங்கே இருக்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஹீரோவுக்கே சிரிப்பு தாங்க முடியல. அங்கே இருக்க பிரின்சிபலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவளை போய் யார் ஹீரோயினாக போட்டது, மாற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் ஹீரோயினும் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் பண்ணுறேன் சார், டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் முடியாது, உன்னால் இதுக்கு மேலே நல்லாலாம் பாட முடியாது, வேறு யாரையாவது தான் போடணும், யாராவது வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஷென் இருக்கால, சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஹீரோயின் உடனே என்னது, ஆனால் இந்த கதையோட ஹீரோவுக்கு நீ தானே நடிக்க போகிற, நீ ஹீரோயினா வந்துட்டா ஹீரோவா யார் நடிப்பா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதான் ஹீரோ இங்கேயே இருக்கானே அப்படின்னு ஈமியாவை கை காமிச்சிட்றா. ஸோ இப்போ ஈமியாவும் இவளும் தான் ஒன்றா பேராக நடிக்க போகிறாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வருது. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.